வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.4ல் 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? இதில் என்னது, ஃபஸ்ட்டு ட்ரா ஏ டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் ஆர் ஆன் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3.4 cm அண்ட் சென்டர் அட் பி. சென்டர் வந்து பிவாம், அதில் வந்து ஜாயின் பண்ணுற இல்லை டேஞ்சன்ட் லைன் வந்து ஆறாம். ஓகேவா? அதில் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3.4. அப்போ நான் அதுக்கு ரஃப் டயக்ராம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பி, டச் ஆகுறது வந்து 6, இது டிடி டேஷ்னு இது டேன்ஜென்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இவ்வளோதான் ரஃப் டயக்ராம். இது நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஓகே, ட்ரை வரைஞ்சிடலாமா? 3.4 தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்கேலில் நம்ம 3.4 ஓகே எடுத்துகிட்டு நம்ம என்ன சின்ன சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு 3.4 அந்த டாட்டில் இங்கே வச்சு 3.4ல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது நமக்கு என்னது, பி. கரெக்டாக? இப்போது பியிலேருந்து எதாவது இங்கே 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 எங்கே வேணாலும் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கலாம் சர்க்கிள் கூட. அது என்னது, ஆர். திரும்ப என்ன எடுக்கணும்னா, திரும்ப வந்து இது எடுத்துட்டு காம்பஸ் எடுத்து இதுலேருந்து இந்த பிக்கு வைக்கக்கூடாது, பியை விட ஆர்க்கும் பிக்கு இடையில ஓகே ஒரு அளவு எடுத்துட்டு நம்ம அதை வந்து என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் வரைகிறோம். ஓகே, அதே அளவை மாற்றக்கூடாது. அந்த அளவில் நம்ம இந்த பி ஜாயிண்ட் ஆகுது இல்லை, அந்த பிக்கும் ஆர்க்கும் வெட்டுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு அதே அளவில் ஒரு ஆர்க், திரும்ப அதே அளவை மாற்றாமல் அங்கே எது வெட்டுதோ அதுலேருந்து ஒரு ஆர்க். ஓகே, இதை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இது எம்மு, இது என். திரும்ப அந்த அளவை மாற்றாமல் என்ன செய்யணும், அந்த எம்மு என். ஓகே, எம்மு என். திரும்ப எண்ணிலே எம்முலேயோ ஃபஸ்ட் இதை வச்சுட்டு ஒரு ஆர்க், திரும்ப எம்மில் வச்சுட்டு திரும்ப ஒரு ஆர்க். இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த நடுப்புள்ளி. ஓகே, அதுலேருந்து என்ன பண்ணணும், நேராக கோடு வரையணும். ஓகே, இந்த ரோட்டின மாதிரி நேராக கோடு. இதுதான் என்னது, டேன்ஜென்ட். இது டி, இது வந்து டி டேஷ். புரிஞ்சுதா? அவ்வளோதான். நம்ம இங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதை மாற்றாமல் என்ன செய்யணும், அங்கே இங்கேயும் வெட்டணும். இவ்வளோதான் டேன்ஜென்ட். சரியா? இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ட்ரா ஏ சர்க்கிள் சென்டர் பி ஆஃப் ரேடியஸ் 3.4 cm. ஓகேவா? டேக் ஏ பாயிண்ட் ஆர் ஆன் த சர்க்கிள், ஜாயின் பிஆர். ட்ரா ஏ பெர்பெண்டிகுலர் லைன் டி டி டேஷ் டு ஓபி விச் பாசஸ் த்ரூ ஆர். டி டேஷ் இஸ் த ரிக்வயர்ட் டேன்ஜென்ட். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இதில் எந்த அளவு கொடுத்தாலும் ஏன்னா இந்த அளவு மட்டும் மாறும், மற்றபடி இதில் நீங்கள் என்ன பிஓ ஏபிஓ எது போடுறீங்களோ அதை வச்சு போட்டு எழுத வேண்டியதுதான். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, 12th sum பாருங்கள். ட்ரா ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4.5 cm. டேக் ஏ பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். ட்ரா த டேஞ்சன்ட் அட் தட் பாயிண்ட் யூஸிங் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இது வந்து என்னது, ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதில் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் என்னது, இந்த ஆங்கிளும் ஒன்று தான், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுதான் இது. ஓகே, நான் வந்து ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து சர்க்கிள், இது வந்து என்னது, ரேடியஸ் வந்து 4.5 cm. ஓகே, இது வந்து டேன்ஜென்ட் வரைஞ்சிருக்கு டிடி டேஷ். இப்போ நான் வந்து இந்த சர்க்கிளை வந்து எல்எம்என்னு எடுத்திருக்கேன். இதுதான், இவ்வளோதான் ரஃப் டயக்ராம். ஓகேவா? இப்போ மெயின் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஓகே, மெயின் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஒரு டாட் வச்சுக்கணும். ஓகே, அதுலேருந்து என்னது 4 எவ்வளோ எடுத்துவாங்க, 4.5 cm தானே. ஓகே, 4.5 cm எடுத்துக்கலாமா? ஓகே, 4.5 cm ஒரு சர்க்கிள். ஓகே, இங்கே வரக்கூடாது, எல்லாம் ஒரே லைனில் தான் இருக்கணும். ஓகே ஓகே, அதுலேருந்து நம்ம என்ன இருக்கணும், இது வந்து என்னதுன்னா ஓன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுலேருந்து நம்ம ஒரு லைன் ஏதாவது ஒரு இடத்துல வரைஞ்சால் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். இங்கே இது வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு என்ன ஏதாவது இதுலேருந்து ஏதாவது ஒரு நான் வரையணும்னு போட்டிருக்கு. அப்போ தான் நமக்கு என்ன செய்யணும், ட்ரையாங்கிள் வரும். இப்போ இதில் இருக்கலாமா, இதில் எம், இந்த சைடு வெட்டுற மாதிரி ஏதாவது ஒரு லைன். ஓகே ஓகே, திரும்ப என்ன செய்யணும், இது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். இந்த லைனை வந்து என்ன செய்யணும், இங்கே ஜாயின் பண்ணணும்.
ஓகே, கரெக்டாக ஜாயின் பண்ணோம். ஓகே, இப்போ எல்எம்என் இப்படி தான் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நமக்கு என்ன செய்யணும் வரணும். ஓகே, இதில் என்ன செய்யணும், என்ன இருக்கலாம், இது ரெண்டும் வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஓகே ஓகே, இதெல்லாம் வரைஞ்சாச்சா? அதே அளவு எடுத்து என்ன செய்யணும், இங்கே ஒரு ஆர்க் வரையலாம். ஓகே, வரைஞ்சாச்சு. இனி என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் தெரியுமா, இந்த அளவை என்ன செய்யணும், அளவு. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அடக்கிற மாதிரி என்ன செய்யணும், எடுத்துட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வெட்டது இல்லாமல் வேணால் ஒரு இது வந்து ஏஇனோ இல்லை பிஇனோ எடுக்கலாம். இது வந்து ஏஇ, இது வந்து பின்னு. ஓகே, இங்கே இது வந்து ஏன்னு எடுத்துருக்கோமா, இந்த ஏலேருந்து நம்ம இங்கே ஒரு அளவு எடுத்தோம் தெரியுமா, அதே அளவை இதில் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஜாயின் ஆகுதுல்ல, இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே வெட்டுது பார்த்திங்களா, இந்த இதை வச்சு நம்ம இதுக்கு நேராக ஒரு என்ன டேஞ்சன் கோடு வரையும். ஓகே ஓகே, இது வந்து டி டேஷ். ஓகேவா? டேஞ்சன் கோடு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன செய்யணும், இந்த ஆங்கிள்ஸ் வந்து சேம்னு சொல்லி தந்திருக்காங்க. ஓகே, அப்போ அந்த ஆங்கிள் சேம்னா நம்ம இதை வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த ஆங்கிள் வச்சு பார்க்கலாமா? ஓகே, இதில் எவ்வளோ வருது, இது எவ்வளோ வருது, ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு என்னது 60 வருது, 60. அதே மாதிரி இங்கே வச்சு பார்ப்போமா, இவருங்க அதே 60 வருதா, அதே 60 டிகிரி வருதா, கரெக்டாக? அப்போ ரெண்டு ஆங்கிளும் சேம் தான். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. புரிஞ்சுதா? கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாமா? என்னது, வித் 0 as a center, draw a circle of the radius 4.5 cm. Take a point L on the circle. Through L, draw any chord LM. ஓகேவா? Take a point M distance from L and N on the circle so that L, M, N are in anti-clockwise direction. ஓகே, anti-clockwise direction தான் இருக்கணும். இந்த மாதிரி join LM and NM. Through L, draw tangent T dash such that angle TLM is equal to angle MNL. T dash is the required tangent. அவ்வளோதான் இது கன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சுதம்மா? ஓகே, 13th sum பார்க்கலாம். Draw two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. Also measure the length of the tangent. Tangent length கேட்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? என்னது, 2 tangent from the point which is 10 cm away. அதாவது சென்டர்லேருந்து 10 cm அவேயில் இருக்கணுமா, இது வந்து 10 cm. ஓகேவா? இந்த சர்க்கிள் ரேடியஸ் வந்து என்னது 5 cm. இதுவும் 5 cm தான் இருக்கும். ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன். இந்த டேஞ்சன்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இது சம். ஓகேவா? இப்போ பார்த்துடலாமா? இப்போ மெயின் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ரஃப் டயக்ராம் பார்த்தீங்களா, ஒரு சர்க்கிள், அதுலேருந்து அந்த பிங்கிற பாயிண்டில் போகுது 2 டேஞ்சன்ட். ஓகேவா? இதோட லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மெயின் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? இப்போ 5 cm நம்ம ஒரு என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். சரி, 5 cm எடுத்துக்கலாமா? ஓகே, 5 cm. ஃபஸ்ட் இதில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகே, இனி இதில் 5 cm நான் ஒரு ட்ராய் வச்சுக்கிறேன். ஓகே, சர்க்கிள். இது வந்து இந்த டாட் என்னது, நம்ம ஓன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து என்னது 10 cm நமக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 10 cm இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இந்த டாட்லேருந்து அந்த டாட் வரைக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து இதுக்கு ஒரு என்னது முக்கால் அளவு எடுத்து நம்ம என்ன செய்யணும், இங்கே ஒரு ஆர்க் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஆர்ச், இதுலேருந்து ஒரு ஆர்ச் வச்சுக்கலாமா? ஓகே, இனி இதுலேருந்து. ஓகேவா? இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம என்ன செய்யணும், இது பெர்பெண்டிகுலர் தானே வரைகிறோம். ஓகே, பெர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் வந்து இதுலேருந்து இது எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகே ஓகே, இது வந்து எம். ஓகே, இனி என்னன்னா இதில் வந்து பியிலேருந்து
சாரி பியிலேருந்து எம்லேருந்து நம்ம இந்த ஓக்கு ஓவில் டச் ஆகணும், ஓவில் கரெக்டாக டச் ஆகணும். அதே மாதிரி பியிலையும் டச் ஆகணும். கரெக்டாக டச் ஆகுதா? அப்படியே ஒரு சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சாச்சு. என்ன செய்யணும், இந்த சர்க்கிள் இந்த இதில் டச் அதில் வெட்டுதில்ல அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இதில் ஒரு டேன்ஜென்ட் லைன் வரைகிறோம் பியிலேருந்து. இது வந்து ஏ, இங்கேருந்து கீழே இந்த இது வெட்டுற இடத்துல. ஓகே, இது வந்து நம்ம பின்னு வச்சுக்கிறோம். இதுவுமே என்னது, இது வந்து 5 சென்டிமீட்டர் கரெக்டாக. இதுலேருந்து இது வரை 5 சென்டிமீட்டர், இதுலேருந்து அது வரை என்னது 10 சென்டிமீட்டர், ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர். இவ்வளோ வந்து ரேடியஸ். ஓகே, இன்னும் இதுவும் என்னதான் இருக்கும், அதுவும் ரேடியஸ் தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஓகேயா, இனி இதில் வந்து என்ன செய்யணும், இந்த ரெண்டு அளவையும் நம்ம வந்து அளந்து பார்க்கணும். ஏலேருந்து இது ஓகே, ஏலேருந்து 8.7 வருது. அதே மாதிரி இங்கேயும் வரணும். இங்கே வந்து 8.7 வருது. நெட்டில் 7 கிடச்சி 2 ஓகே, இது வந்து 8.7 சென்டிமீட்டர், இதுவும் 8.7 சென்டிமீட்டர். ஓகேவா, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடலாமா? ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து which OSS and draw a circle of the radius 5 cm. அப்படி தான் draw a line OP is equal to 10 cm. Draw a perpendicular bisector of OP which cuts OP at M, which M as center and MO as radius. Draw a circle which cuts previous circle at A and B. A and B la cut பண்ணதுல. Okay, joined AP and BP. AP and BP are the required tangent. The length of the tangent PA is equal to PB is equal to 8.7 cm. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணுறது பண்ணிடலாமா? ஓகே, இதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, வெரிஃபிகேஷன் நம்ம பித்தாகரஸ் தியரம்ல இது வந்து டேன்ஜென்ட் தானே, அப்போ நமக்கு என்னது, இதுதான் என்னது ஹைப்போதெனஸ். அப்போது ஹைப்போதெனஸ் ஈக்குவல் டு என்னது, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் கரெக்டாக. அப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர், சரி ஓஏ ஸ்கொயர். ஓகேவா, இது ப்ளஸ் இது is equal to OP squared. OP squared வந்து நமக்கு என்னது 10 squared is equal to PA squared. நமக்கு அதுக்கு தான் நம்ம தெரியாது, அப்போ தான் வெரிஃபிகேஷன் அது தெரியாது. அப்போ PA squared ப்ளஸ் OA squared என்னது 5 squared. ஓகே, அப்போ இது வந்து 100 is equal to PA squared plus 25. அப்போ இது இங்கே வரும்போது என்ன வரும், அப்போ PA squared is equal to PA squared plus 25 is equal to 100. அது அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். PA squared is equal to என்னது 100 minus 25. அப்போ is equal to என்னது 75. PA squared is equal to 75. அப்போ PA என்னவா இருக்கும், root of 75. ஓகே, நம்ம 75க்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். அப்போது 8 8 சார் என்னது 64 கரெக்டாக. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 11 வரும். அப்போது இங்கே டாட் போட்டு டாட் போட்டு இங்கே 2 0 போடுவோம். ஓகேவா, இதை வந்து என்னது 8 2s are 16. 16 கூட எதை இருக்குன்னா இது வரும்னு பார்க்கணும். அப்போ 16 into 6 போட்டால் நமக்கு 6 6 are 36, 3 6 are 36, 39, 3 1 6 are 6 9 9 96. அப்போது 6 போட்டுட்டு 9 96 போடணும். பார்த்தாலே தெரியுது, இங்கே 6 போட்டு அங்கே 6 போடணும். ஓகேவா, அப்போ இது போட்டு இது 0, இது 10 வரும். 10லேருந்து 9 10 10 minus 6 என்னது 4 0. இங்கே என்ன வரும் 10 வரும். 10 minus 1 1 101. திரும்ப ஒரு 0. இதாச்சுன்னா 86 வந்து 12 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 12 1 8 2s are 16 70 172. ஓகே, இதில் ஒரு 6 போட்டு பார்க்கலாமா? 6 ஓகே 6 இது வந்து என்ன 2 6 இது ஒரு 0 கூட போனது 2 0. ஓகேவா, ஓகே 6 are 6 3 2 6 are 12 15 1 7 6 are 30 7 6 are 42 42 43 4 1 6 are 6 plus 10. ஓகே, அப்புறம் 6 போட்டு என்ன சார் 1336.
ஓகே, இதில் மைனஸ் பண்ண என்ன வரும்? 3e 10 9 10 4 6 0 0. ஓகே, இதுக்கப்புறம் போண்டாம் நமக்கு. அப்போ அதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 8.7 6 6 வருதுல, அப்போ 8.7 வரும். கரெக்ட். இதுதான் நமக்கு ஆன்சர் இருந்தது. 8.7 தானே நமக்கு இந்த பிக்சர்லேயே நமக்கு வந்துச்சு. அப்போது கரெக்டு தானே? இப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சா? ஓகே, புரிஞ்சுதா இப்போ? ஓகே, 14 sum பார்க்கலாமா? Take a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw the two tangent to the circle from that point. ஓகே, இது அதே மாதிரி தான். இங்கே என்ன ரேடியஸ் 4 cm ஆஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். அதில் வந்து ஓ அதுலேருந்து 11 cm, ரேடியஸ் வந்து என்னது 4 cm 4 cm. இவ்வளோ தான் ரஃப் டயக்ராம். அதே சேம் தான். இன்னும் மெயின் டயக்ராமுக்கு போயிடலாமா? ஓகே, இது வந்து நான் 4 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போய் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் 11 சென்டிமீட்டரில் தானே நமக்கு. ஓகே, 11 சென்டிமீட்டரில் நான் வந்து இந்த டாட்டும் போட்டுட்டேன். ஓகேவா? அப்போ இது வந்து 11 சென்டிமீட்டர். திரும்ப நம்ம என்ன எடுக்கணும்? இதுலேருந்து இங்கே பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து மேலே ஒரு அச்சு, கீழே ஒரு அச்சு. அதே மாதிரி இங்கே இது ஒரு அச்சு, கீழே ஒரு அச்சு. ஓகேவா? இனி ரெண்டும் ஜாயின் பண்ணிடலாமா? இது வந்து என்னது? பெர்பெண்டிகுலர் எக்ஸெட்ரா வரைகிறோம். ஓகேவா? இது ரெண்டு டாட்டை வச்சுட்டு இந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது வந்து நம்ம எம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது எது? ஓகே, எம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எம்மிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த ஓக்கு ஓவில் ஜாயின் பண்ணுறோம். அந்த பாயிண்டில் டச் ஆகணும். அதே இது இங்கே பியில் டச் ஆகும். ஓகே, அப்படியே ஒரு சர்க்கிள் இங்கே தான் இருக்குது. பி கொஞ்சம் டாட்டில் போட்டு. ஓகே, பி. ஓகே, சரி சார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இங்கே வந்து டேன்ஜென்ட் வரைக்கும் டேன்ஜென்ட் வரைஞ்சிடலாமா? ஓகே, பியிலேருந்து இருக்கும் இங்கேருந்து. ஓகே, இது வந்து ஏஇ, இது வந்து பிஇ. இனி இங்கே ஓலேருந்து இந்த ஏ இருக்குல்ல, இதுதான் என்னது? இது என்ன தான் இருக்கும் நமக்கு? எத்தனை சென்டிமீட்டர் வருது? 4 தானே? 4 5 வருது நமக்கு வந்து. ஓகே, 4 சென்டிமீட்டர். இப்போ இது 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? இது வந்து 4 சென்டிமீட்டர், இதுவுமே என்னது 4 சென்டிமீட்டர். ஓகே, வந்துச்சா? இனி இது வந்து நம்ம என்ன செய்யணும்? அளக்கணும். இதுதானே நமக்கு சம்மே. ஓகே, நமக்கு என்ன வருது? ஓகே, 10.2 வருது. இங்கேயும் 10.2 வரும். ஓகே, 10.2. ஓகே, இப்போ 10.2 சென்டிமீட்டர் 10.2 சென்டிமீட்டர். இது வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேயா? வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோம். ஓகே, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன எடுக்கணும் நமக்கு? இந்த இது தானே. ஓகே, அப்போது வந்து ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் என்ன வரும்? பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் வந்து என்னது? ஓபி ஸ்கொயர் வந்து என்னது? 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இது வந்து 4 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் என்னது? 121 ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் 16. அப்போது பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 121 மைனஸ் 16. 121 மைனஸ் 16 நமக்கு எவ்வளவு? 121 மைனஸ் 16 நமக்கு என்ன வரும்? 5 10 105. அப்போ பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 105. அப்போ பிஎஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் 105. ஓகேவா? ஓகே, 105 பண்ணிடலாமா? 105 பண்ணால் 10 10s are 100. ஓகே, 5 வருது. அந்த இடத்துல போட்டால் 2 0. அப்போது 20 வரும். ஓகேவா? 20 கூட என்ன பண்ணோம்?
2 போடுவோமா, அப்போ 404 வரும். ஓகேவா? ஓகே, 2 போட்டால் 404. ஓகே, என்ன வரும்? 404 அது 10ல் 6 9 96 வரும். ஓகே, அதுக்கடுத்து என்னது 402 204 கூட இங்கே 0 போடும். ஓகே, நமக்கு 10.4 2 போதுங்க. 10.2 வந்துடுச்சா? இதுதானே நமக்கு ஆன்சரும். இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கரெக்ட் ஆகிடுச்சா? ஓகே. Okay, 15 பார்க்கலாம். Draw the two tangents from the point which is 5 cm away from the center of the circle of the diameter 6 cm. Also measure to the length of the tangent. Rough diagram போடலாம். diameter தான் 6 cm. அப்புறம் radius என்ன வரும்? 6/2 3 cm. புரியுதா? diameter தான் 6 cm. அப்போ இது 3 cm தான் வரும். அப்போ 3 cm போட்டிருக்கு. ஓகே, இது 5 cm அவையில் என்னது இங்கேருந்து என்னது டேஞ்சன்ட் வரையதாம். இப்போ இந்த டேஞ்சன்ட் அளவு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம் அதே தான். எல்லாத்துக்குமே ஒரே என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். ஓகேவா? அதான் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே எழுதிட்டு இந்த இது மட்டும்தான் மாறும். ஓகே, இது மாறும், இதுக்கு அளவு மாறும். வெரிஃபிகேஷன் நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக அதே போல் தான் செய்யணும். ஓகே, செஞ்சு தான் பார்க்கணும். மீதி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே போல் எழுதினாலே போதும். ஓகே, மெயின் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஓகே, அப்போ 3 cm நம்ம ஒரு என்னது சர்க்கிள் வரையணும். 3 cm எடுத்துக்கலாமா? ஓகே, 3 cm ஒரு சர்க்கிள். அப்போ ஒரு டாட் போட்டுக்கலாம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதுலேருந்து 5 cm ஒரு கோடு. ஓகே, இதுலேருந்து 5 cm. இப்போது இதுவோ இது பி. அடுத்து என்ன பண்ணுவோம்? இதுக்கு இடையில பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து வரைவோம். ஓகே, இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. அதுக்கப்புறம் ஓலேருந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. வெட்டலைன்னா திரும்ப பியிலேருந்து அதில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வெட்டிடுச்சா? பின்ன இதையும் நம்ம என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து எம். திரும்ப என்ன எடுப்போம்? அதே தான். என்னது இதுலேருந்து ஓலை வெட்டுற மாதிரி, ஓலை டச் ஆகுற மாதிரி. ஓகே, இதில் பியில் டச் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, இது டச் ஆகுது. ஓக்கும் பி கிடையில வருது. திரும்ப என்ன பண்ணுவோம்? இது டச் ஆகிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு டேன்ஜென்ட் வரைவோம். ஓகே ஓகே, இது வந்து ஏஇ, இது வந்து பிஇ. ஓகே, இது வந்து என்னதான் இருக்கும்? 3 cm இருக்கும். அதுதான் ரேடியஸ் 3 cm. இது வந்து என்னது? 3 cm. ஓகே ஓகே ஓகே, திரும்ப வந்து என்னது? இதில் வந்து நம்ம அளவு எடுக்கணும். எவ்வளவு? இதில் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 4 வந்திருக்கு. கரெக்டாக 4. இங்கேயும் பார்ப்போம், இங்கேயும் வந்து 4 தான். அப்போ 4 cm. இது வந்து என்னது? 4 cm. ஓகே, அடுத்து என்ன நம்ம வந்து என்ன செய்யணும்? வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே தான் வெரிஃபிகேஷன். ஓகே, வெரிஃபிகேஷன். ஓகே, நமது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர். இப்போ இது வந்து என்னது? நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தோம்? 5 cm எடுத்தோம். கரெக்டு தானே? இப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போது பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது 25 மைனஸ் இது வந்து என்னது? 6 6 9. இப்போ பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 என்னது? என்ன வரும்? 5 16. பிஏ ஸ்கொயர் 16. பிஎஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. ரூட் ஆஃப் 16 நமக்கு தெரியும் என்னது? 4 4 4 சார் 16. அப்போ பிஏ வந்து என்னது? 4 வந்துருச்சா? வெரிஃபிகேஷன் ஓகே ஆச்சா? ஓகே ஓகே, 16. Some draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is at the distance 7.2 cm from the center. அதே தான்.
டைஃப்ராகரானது 3.6 ரேடியஸு 7.2ல் வந்து நம்ம பிஇ இருக்குது. இதில் வந்து டேஞ்சன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரஃப் டயக்ராம் அதே தான், சேம் தான். இப்போ இது ஃபேர் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஓகே, 3.5 சென்டிமீட்டர் எடுப்போம். 3.6 சென்டிமீட்டர், 3.6. ஓகே ஓகே 3.6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 3.6 சென்டிமீட்டரில் நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது வந்து என்னது நமக்கு ஓ. அங்கேருந்து என்னது 7.2 சென்டிமீட்டரில் நமக்கு பியா 7.2 சென்டிமீட்டர். ஓகே, இதுலேருந்து 7.2 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து பி 7.2 சென்டிமீட்டர். அங்கேருந்து நம்ம என்ன எடுப்போம்? அடுத்து பாதிக்கு மேலே அளவு எடுக்கணுமா? எடுத்தாச்சு. இங்கே வருது, இங்கே ஒன்று. ஓகே, அடுத்து இதுலேருந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே வெட்டலை, அப்போ நம்ம பியிலேருந்து ஒன்று கூட வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வெட்டுதா? இப்போ நான் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கலாமா? ஓகே, வரைஞ்சாச்சு. இனி என்ன செய்யணும்? இது வந்து நம்ம எம்ன்னு எடுப்போம். அந்த டாட்லேருந்து என்ன பண்ணணும்? ஓல. ஓகே, ஓல. ஓகே, இனி என்ன பண்ணணும்? இதுலேருந்து பியிலேருந்து அந்த ஏ ஜாயின் பண்ணணும். இந்த பியிலேருந்து இந்த பிஏ ஜாயின் பண்ணணும். இது ஏஇ, இது பிஇ. இது வந்து என்னாகும்? இது ரேடியஸ் அப்படி தானே? ரேடியஸ் என்ன தான் இருக்கும் நமக்கு? 3.6 சென்டிமீட்டர். 3.6 சென்டிமீட்டர், 3.6 சென்டிமீட்டர். இதோட அளவு என்னது பார்ப்போமா? ஓகே, ஓகே 5 6 6.2 வருது. 6.2 வருது. ஓகேவா? 6.2 சென்டிமீட்டர் வருது. அதே தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது, இது கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது 6.2 சென்டிமீட்டர் வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணோம்ல, அதே தான். என்னது? இங்கே இது ஸ்கொயர் சிக்வல் இது ப்ளஸ் இது, அதை பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இது 6.2 வருதா பார்ப்போமா? ஓகே, இந்த இருக்கு. ஓகே, சரி. அதே மாதிரி நம்ம என்னது வெரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா இதே அளவு வந்துச்சுன்னா இது கரெக்ட். ஓகேவா? அதே கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, புரிஞ்சுதா? தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.